இந்த கரூர் சம்பவத்துல பல கேள்விகளுக்கு பதில் இல்லாம இருந்துச்சு. ஆனா இப்ப ஆதாரத்தோட எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு. அதோட சில கேள்விகளும் எழுந்திருக்கு. இந்த இடத்துல திமுகவோட சூழ்ச்சி பார்க்க முடியுது, மக்களோட புரிதல் பார்க்க முடியுது. இவ்வளவு ஏன் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புரிதலும் பார்க்க முடியுது. இது அத்தனையும் தாண்டி அரசியல் பேசவே கூடாதுன்னு குறிக்கோளோடு இருந்த என்ன போல பல பேரை பேச வச்சிருக்கு இந்த சம்பவம். இதுல ஒரு சிலர் முன்வைக்கிற கருத்து என்னன்னா, சும்மா சும்மா திமுகவே காரணம் சொல்லாதீங்க, ஆளுங்கட்சி மேல பொய்யான பழிய போடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு பேசுறத கேளுங்க. வராருன்னா ஒரு கூட வந்திருக்கவங்கள சேஃப்டியா அனுப்பணும்ல. இப்ப எத்தனை பேர் மூச்சு விட முடியாம அங்க உள்ள தள்ளி எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க. இப்ப அதெல்லாம் ஏதாச்சும் வந்து அவர் பாக்குறாரு, அவர் பேசாட்டு வந்துட்டு பேசிட்டு போயிடுறாரு. இப்ப எத்தனை பேர் ஆம்புலன்ஸ்ல போடுறாங்க, அம்மாலாம் பாவு எவ்வளோ மூச்சு விட திணறி எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தாங்க தெரியுமா. எல்லாரும் நல்லா இருக்காங்க, கஷ்டப்படுறவங்களையும் பார்க்கணும்ல. அவ்வளவுதான், எனக்கு இவ்வளவுதான். சொல்லி கொடுத்தது மட்டும்தான் பேச முடியுங்கிற மாதிரி அவ்வளவுதான் எனக்குன்னு முடிச்சுக்கிட்டாங்க. டிவிகே தலைவர் விஜய் அவர்களை திட்டுறனாலதான் இந்த பொண்ணு டிஎம்கேன்னு சொல்றியா நீங்க கேட்டா இல்ல. கூட்டத்துல பிடிச்சி எல்லாம் தள்ளிடுறாங்கண்ணா. அவங்க எந்த இதுமே ஒரு ஸ்டார்லின் கட்சி கூட வந்தாங்க, அவங்க இதெல்லாம் எவ்வளோ இது ப்ரொடெக்டிவ்ஷன் எவ்வளோ கொடுத்தாங்க. இவங்க எதுவுமே கொடுக்காம எல்லாரும் பிடிச்சி தள்ளிடுறாங்க. ஓ, அப்ப டிஎம்கேவை சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நீ சொல்றியான்னு கேட்டா அதுவும் இல்ல. இங்க பாருங்க, அவங்க வந்த வண்டியில செந்தில் பாலாஜியோட ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. அட போப்பா, அது இந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்லை நீங்க சொன்னா அந்த பொண்ணு போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாருங்க, உங்களுக்கே புரியும். அதனால பிரச்சனை இருக்கட்டும். அது எப்படி மாணவர் சங்கம்னு சொல்லிட்டு நீங்க எப்படி ஒட்டிட்டு இருக்கீங்க? கொடுத்தாங்கன்னா என்ன ஏதுன்னு கேட்காம நீங்க ஒட்டிடுவீங்களா? சம்பளத்தை தான் ஒட்டுறீங்களா? யாரு ஒட்ட சொன்னது நல்லா சொல்லுங்க. அண்ட் அதை விட முக்கியமான விஷயம், தமிழ்நாடு மாணவர் சங்கங்கிற பேர்ல திரு செந்தில் பாலாஜியோட தலைமையில ராத்திரி இந்த போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லல. இந்த வீடியோவை பாருங்க. போஸ்டர் திமுக ஓட்ட சொன்னாங்களா? சரி சரி, சூப்பர் சூப்பர். இதுக்கு மேலையும் இது திமுகவோட சூழ்ச்சியா இருக்காது நீங்க நினைச்சா, இது தாவேகா தலைவர் விஜய் கேட்ட இடம், இது ஆளுங்கட்சி அவங்களுக்கு கொடுத்த இடம். அவங்க கொடுத்த இடத்துல இந்த பகுதி பாருங்க, அத்தனை கூட்டம் இருக்குது, ஆனா சுத்தமா லைட்டே இல்ல. அந்த இருட்டை சாதகமாக்கித்தான் செயின் இருக்கிறது, முதுகுல கத்தி வச்சு கிழிக்கிறது, யாரு கீழே கிடக்குறானே தெரியாம காலில் மிதிப்பட்டு பல உயிர்கள் இறந்தது எல்லாமே நடந்திருக்கு. அதையும் நான் சொல்லல, அடுத்தடுத்து வர வீடியோல நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. வழக்கறிஞர் சதீஷ் அவர்கள் புரிதல், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய புரிதல் அண்ட் பொதுமக்களோட புரிதல், இது அத்தனையும் கட் பண்ணாம போடுற, முழுசா பாருங்க. நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஆம்புலன்ஸ் எந்த நிகழ்ச்சியும் நடக்கல. ஆம்புலன்ஸ் எதுக்கு போலீஸ்காரங்க இங்க உள்ள விட்டாங்க? ஆம்புலன்ஸுக்கு வேலையே இல்லைங்க. அப்ப முன்கூட்டியே இந்த விபத்து நடக்கும்னு அவங்களுக்கு தெரியும். அதனாலதான் ஆம்புலன்ஸ் போலீஸ்காரங்க இந்த இக்கட்டான கூட்டத்திலேயே விட்டுருக்காங்க. ஆம்புலன்ஸ் ஆஃப் ஆனது பெரிய குற்றம், ஆம்புலன்ஸ் விட்டு ரெண்டாவது குற்றம். செருப்பெல்லாம் எடுத்து வீசியிருக்காங்க. ஒரு தலைவருங்கிற முறையில் யாராக இருந்தாலும் எந்த தலைவராக இருந்தாலும் செருப்பு எடுத்தாலும் வீசலாங்களா? ஏன்னா என்னடா நம்ம பணம் கொடுத்து இது பண்ணி எல்லாம் செய்கிறோம், இவ்வளோ கூட்டம் கூட மாட்டேங்குச்சு. என்ன ஒரு வேலை இவங்களுக்கு மட்டும் அப்புறம் இவ்வளோ கூட்டம் கூட்டிருச்சுன்னு அது ஒரு வெறியில கூட செஞ்சிருக்கலாம்னு தோணுது. மேலேருந்து செருப்பை தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க. செருப்பை வந்து விஜய் பேசிக்கிட்டு இருக்கிறப்ப விஜய் மேலே தூக்கி எறிய ஆரம்பிச்சுட்டாங்க. வாட்டர் கேன் தண்ணி எல்லாத்தையும் தூக்கி போட ஆரம்பிச்சுட்டானுங்க எல்லாமே. இதுக்கு வந்ததுக்கு மெயின் காரணம், நேற்று நடந்த விபத்துக்கான மெயின் காரணம் வெத்த ஆம்புலன்ஸ் உள்ள பூந்தது. தண்ணி இல்ல, சோறு இல்லாம இருந்தாங்கிறதெல்லாம் பொய்யுங்க. தண்ணி எல்லாம் கொடுத்தாங்க. டக்குன்னு ஒரு எமர்ஜென்சி நடக்குதான் ஹாஸ்பிட்டல்ல பாருங்க, சும்மா அப்படியே இது போறது என்ன வரது என்ன. ஒரு லேடி அங்க உட்காந்து பழம் சிக்கன் போட்டு அதை தூக்கின்னு போறாங்க உள்ள. அப்படியே வேஷம் சார், வேஷம் தான், டிராமா. அது மக்களுக்கு புரிஞ்சா போதும். விஜய்ங்கிற தனி மனுஷனை தரையில் அமுத்தி போடணும்னு நடந்த டிராமா. சரிங்களா? இப்போ இவ்வளவு கூட்டம் இருக்குதுன்னா எவ்வளவு போலீஸ் போடணும்? விஜய்ங்கிறவர் வந்தா எவ்வளவு தனம். அங்க திருச்சியில பாத்தீங்களா 14 லட்சத்துக்கு மேல வந்தாங்களா? அப்ப ஏதாவது ஒரு சம்பவம் நடந்ததா? அதுக்கப்புறம் 2-3 கூட்டம் நடந்துச்சா? அதுல ஏதாவது சம்பவம் நடந்ததா? காலையில நாமக்கல் அந்த சம்பவம் நடந்தது. அது என்ன கரூர்ல மட்டும் கரெக்டா நடக்குது? அங்க இருக்காங்க ஆளுங்க, அவங்களுக்குலாம் விஜய் தக்க பதில் கொடுக்கணும். நாங்களாம் உண்மையிலே ரொம்ப மன உளைச்சல் இருந்தோம், என்னடா இப்படி பண்றாங்களே அப்படின்னு. அந்த நல்ல மனுஷன் வரணுங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்து உங்களுக்கு ஏதாவது நல்ல செய்ய வரேன்றவரை நீ வரக்கூடாதுன்னு அமுக்கி போடுறாங்க. ஏதோ பிரச்சனை கொண்டு வந்தாங்க, ஒரு பையனை தள்ளி விட்டாங்க அப்படின்னு கடைசி அந்த பையன் இல்லை, அது வேற பையன் வந்துருச்சு. இப்படி ஏதோ பண்றாங்க, நிறைய டார்ச்சர் கொடுக்குறாங்க. எதுக்கும் அவர் சலிக்காம வர்றாரு, அவர் மென்டல் டிப்ரெஷன் கொடுக்குறாங்க. அவர் எப்படி இருந்திருப்பாரு நைட்? நாங்க தூங்கலங்க, நைட் 1 மணி வரல உட்காந்து பார்த்து நேரம். அப்படியே எங்களுக்கு அப்படியே என்னடா இப்படி பண்றாங்களே, வராம போயிட்டு வர விஜய் என்ன வச்சு நிறைய பேர் சாப்பிக்கிறாங்களே, நம்ம ஏன் அந்த மக்களுக்காக நம்ம போகாம இருக்கலாம்னு நினைச்சிருவான்னு கூட பயம் வந்துருச்சு.
அப்படிலாம் இருக்காம அவர் வரணும். ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, தளபதி வந்திருந்தாரு, வந்துட்டு ஒரு பேசிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ஓரளவுக்கு மயக்கம் போட்டாங்க, அது நடந்த உண்மைதான். ஆனா ஓரளவுக்கு செட்டில் ஆயிடுச்சு. ஆனா வெறும் ஆம்புலன்ஸ் வச்சுக்கிட்டு சுத்தி எம்டியா போயிட்டு இருக்கு. நான் கிட்டத்தட்ட பார்க்க ஒரு 10 ஆம்புலன்ஸ் பக்கம் எம்டியா போகுது, இப்படி போகுது, திரும்ப எம்டியா போகுது, இப்படி வருது, இப்படி எம்டியா போகுது. அதை நாங்க வாட்ச் பண்ணிட்டு இருந்து நாங்க கேட்டதுக்கு, ஆம்புலன்ஸ் எல்லாம் நிறுத்தி கேட்டதுக்கு எங்களை எல்லாம் அடிக்கிறாங்க. பாருங்க, அடிச்சிருக்காங்க, இங்க அடிச்சிருக்காங்க. சொல்றேன் சார், எங்களையும் கேக்குறீங்க? அங்க போய் அவங்க எம்டி ஆம்புலன்ஸ் ரேஸ் மாதிரி ஓட்டிட்டு இருக்காங்க. ரேஸ்ல அடிச்சு யாருக்கா எவனும் ஆகி போச்சு, என்ன பண்றது நான் கேட்டதுக்கு, அந்த கேட்டவனு வேணும்னே என்னை பார்த்து அடிக்கிறாரு. என்னடா பேசுற, என்னடா எதிர்த்து பேசுற, என்னடா போசனே போக மாட்டியா அப்படின்னு துரத்து அடிக்கிறாங்க. நாங்களும் எல்லாத்தையும் வந்து காப்பாத்தி நாங்க நின்னது எதுக்கு அப்படின்னா, யாருக்கோ எமர்ஜென்சினா, இப்ப நாங்களே எங்க வீட்டுக்கு போக தெரியாதா? எதுக்கு நிக்கிறோம்னா, எமர்ஜென்சினா எது காப்பாதான் நின்னுட்டு இருக்கோம். சும்மா எம்டி ஆம்புலன்ஸ் வச்சு ஓட்டிட்டு இருக்காங்க. நாங்க இத்தனையும் அவங்க ப்ரூவ் பண்ணிருக்கோம் சார். எங்க சார் இவங்க ஒரு 10 ஆம்புலன்ஸ் ப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் கேக்குறதுக்கு அடிக்கிறாங்க. தண்ணி இல்லையா, தண்ணி எடுத்து கொடுக்கறோம், ஏதாவது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இப்படி அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எம்டி ஆம்புலன்ஸ் ஏன்டா வேகமா ஓட்டுறன்னு கேக்குறது அங்க துப்பு இல்லாம எங்களே போட்டு அடிக்கிறாங்க கேட்டதுக்கு. இப்போ அவங்க ஓட்டுற வேகத்துக்கு நான் யார் மேல விட்டா என்ன ஆகுறது? யாருக்கு இதெல்லாம் கெட்ட பேர் வர வைக்கிறீங்க? நம்ம தடுக்க போனா இவ்வளவு இடத்துல சரி ஓகே, ஒரு 2 லட்சம் பேர் ஒரு இடத்துல இந்த ரோட்ல போதுமா? இதுக்கு பர்மிஷன் போதுமா? 2 லட்சம் பேர் கூடுற இடத்துக்கு இதுக்கு பர்மிஷன் போதுமா? நாங்க எத்தனை இடத்துல கேட்டோம், அங்க கொடுக்காம இந்த ரோட்ல கொடுக்கலாமா? அவர் வந்து நிக்கும் போது அந்த இடத்துல எவ்வளவு பேர் நிப்பாங்க? இது என்ன அராஜகம்? நிக்க இடம் இல்ல சார். என்ன அராஜகம் அதெல்லாம்? நிக்க இடம் இல்ல. அதை கேட்டதுக்கு இப்ப போட்டு அடிக்கிறாங்க. இங்க பாருங்க, கவர் பண்ணுங்க. இன்னும் இங்க அடிக்கிறேன் சொல்றேன் சார். தப்பு பண்ணது அவங்க சார். எங்களை நாங்க வந்து நியாயத்தை கிடையாது சார் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டது என்னை பார்த்து அடிக்கிறாரு. நான் பேச அடிக்கிறாரு. போடா போடா போடா, அவங்க வீட்டு வேலைக்காரனா எனக்கு அவ்வளவு சோறு போடானுங்க. யார் சோறு போடுறா சார்? இன்னமும் வந்து பார்த்து சார், இன்னமும் இருந்து எல்லாத்தையும் காப்பாத்திட்டு தான் இருக்காங்க. தப்பு பண்றவங்களை விட்டுட்டு ஏன் சார் எங்களே கேக்குறதுக்கு நான் பேசுறேன், பலர் அடிச்சு போடா அப்படிங்கிறானுங்க. எதுக்கு அடிச்சாங்க, ஏன் அடிக்கிறாங்க? சும்மா நின்றுலாம் கூப்பிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. எம்டி ஆம்புலன்ஸ் ஓட்டாதான் அவங்கள கேட்க வக்கில்லாம எங்களே போட்டு அடிச்சு போடா சார். யாரு கட்சி துண்டு போட்டுருந்தாலும் அடிக்கிறாங்க. என்ன சார், என்ன அராஜகம் அதெல்லாம்? என்ன ஆச்சு இதெல்லாம்? யாராலும் அடிக்கிறது. கரூர் மாவட்டத்தில் செந்தில் பாலாஜி அவர் பவரை காட்டிட்டாரு. நல்லா காவல்துறை ஆம்புலன்ஸ் எல்லாம் வச்சு எம்டிஏ ஓட்டுங்கடா வந்து கேட்பானுங்க, வந்து அடிக்கிறான்னு சொல்லி அதுக்கு ஏத்த மாதிரி அடிச்சு அனுப்பிட்டாங்க. நாய் அடிக்கிற மாதிரி அடிக்கிறாரு சார் அப்படிங்கிற என்னை பார்த்து வேணும் அடிக்கிறாரு. இங்க தெரிச்சு ஓடுறாங்க பயந்து சார். கும்பல் வந்து அடங்காத கும்பல் தான். இது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியப்படுத்தி இது வெளிச்சத்துக்கு கொண்டு வாங்க. உங்களால முடியலனாலும் ஒரு பெரிய நியூஸ்ல கொடுத்து கொஞ்சம் பெருசாக்குங்க. என்ன திடீர்னு லைட் ஆஃப் ஆனது, என்ன நடந்தது? நிமிஷம் அந்த மாதிரி அந்த பத்திர பாட்டுல பேசுனது கரண்ட் ஆஃப் ஆயிருச்சு. என்ன நடந்தது? இந்த திமுக காரனுங்க ஏன் இத்தனை அநியாயம் பண்றானுங்க? இத்தனை நாள் எங்க போனானுங்க? ஏன் பேச வேணாங்கிற? எதுக்கு இவ்வளவு கலவரம் எப்படி நடந்தது? இவ்வளவு கலவரம் எப்படி நடந்தது? இது ஏதாவது நிவர்த்தி பண்ணணுங்க, ஏதாவது செய்யணும். ஆமா, இது சதிதான் பண்ணிட்டாங்க. மக்கள் சதி பண்ணிட்டாங்க. மக்களே சதி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு நாங்களே தூக்கி கொடுத்துட்டு இன்னைக்கு நாங்க தான் தவிர்த்து கிடக்குறோம். பலி இல்ல, ஒரு ஆளு கூட மயக்கம் போட்டு விழல. இங்க மட்டும் எப்படி அவ்வளவு தெளிவா மயக்கம் போட்டு விழுந்தாங்க? கோட்டை செந்தில் பாலாஜி கோட்டை அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த கோட்டையை அவங்கள கைப்பற்றலாம்னு பாக்குறாங்களா? அடுத்தாலும் வரக்கூடாது யாருமே. குடும்பாச்சியாவே இருக்கணுமா? மத்தால எதுலுமே நிக்க கூடாதா? நடிகர் பார்க்கலாம்னு வந்திருப்பாங்க சில பேர், கட்சிக்காரங்க சில பேர் வந்திருப்பாங்க. ஒரு ஆர்வத்துல அவங்கள போய் படத்தில் நடிக்கிற வர்றாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறது கூட வந்திருப்பாங்க. அதுக்காக இந்த மக்கள் இப்படி பாதிக்கப்பட்டது பரவாயில்லைங்களா? இதுக்கு இவருக்கு சம்பந்தமே இல்லையா? இல்ல இந்த கோட்டையாளருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லையா? உயிர் போயிருச்சு. இப்ப எங்களுக்கு என்ன? எங்களுக்கு பணமெல்லாம் வேண்டாம், நிதி உதவி தலா 10 லட்சம் அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு பொண்ணு சூடாட வேணும். இதுக்கு வழி சொல்லுங்க நீங்க. அந்த பிள்ளை 2 வயசு பிள்ளை வீட்டு விட்டு வந்திருக்குது. அந்த பிள்ளைக்கு அப்பா இல்ல. அந்த பிள்ளை எப்படி நாங்க கரையாத்திர சின்ன குழந்தைய வச்சுனாங்க? இப்படி பண்ணிட்டாங்க, சதி பண்ணிட்டாங்க. பரவாயில்லைங்களா? விஜய் அதாவது வந்துங்க, அவர் பேச 10 நிமிஷத்துல இருக்குது. கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனது அப்பவே ஆம்புலன்ஸ் ரெடியா நிக்குது. எதுவுமே இல்லாத அசம்பிள் ஆகிற இடத்துல 40 ஆம்புலன்ஸ் எதுக்கு வந்து நிக்குது? ஒண்ணுமே பிரச்சனை இல்லப்பா. நல்லா பேசிட்டு இருக்கிற எதுக்கு 40 ஆம்புலன்ஸ் வந்து நிக்குது? சந்தேகப்படுற மாதிரி இருக்குது. தண்ணி பாட்டில் வீசுறாங்க, அந்த தண்ணி பாட்டில் கொடுத்து எல்லாம் மயக்கம் போட்டு விழுகிற மாதிரி விழுறாங்க. கூட்டத்தில் அதிகமா போட்டு நெரிசல்ல போட்டு மிதிச்சுட்டாங்க. மிதிச்சா என்ன உசுரதா போக செய்யும்? இந்த மாதிரி அசம்பாதம் நடந்திருக்குது. பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்டுடைய கடமை. அந்த கடமையை நீங்க தவறிட்டீங்க. இன்னைக்கு திமுகவோட விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல. அப்ப கவர்மெண்ட் ஏன் இந்த ஸ்டண்ட்?
யார் உள்ள வந்தது? 1000 பேர் எக்ஸ்ட்ரா வந்து தள்ளுமுள்ளு பண்ணி கத்தி எடுத்து வெட்டி செருப்பு எடுத்து அடிச்சு, செருப்பை நீங்க ரவுண்ட் பண்ணி விஷுவல் பண்றீங்களா? செருப்பு வந்து விழுதுட்டு. அப்ப அவனை அடிச்சவனை, செருப்பு அடிச்சவனை உங்களால ஏன் விஷுவல் பண்ண முடியல? ஏன் அவனை தூக்கல? இது வரைக்கும் இன்வெஸ்டிகேஷன் வளையத்துக்குள்ள வரலாம? சொல்லுங்க. சொல்ல முடியாது. ஏன்னா அது நம்ம தானே செஞ்சோம். அப்புறம் எப்படி சொல்ல முடியும்? காழ்ப்புணர்ச்சி, அரசியல் காழ்ப்புணர்ச்சி. உன் அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு. இதே 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரும்பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க. நீங்க லட்டி சார்ஜ் பண்ணீங்க. அதே தான் இன்னைக்கு விஜய்க்கு நடக்குது. நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க. போய் பனையூர்ல போய் சண்டை போடுங்க, ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க. மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க? அந்த செந்தில் பாலாஜின்ற ஒரு முன்னாள் மந்திரி, அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு. என்னங்க இது? ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க. இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு? மக்கள்ல பைத்தியக்காரனாங்க, தமிழக மக்கள்ல பைத்தியக்காரனா? என்ன நினைக்கிறீங்க? இன்னைக்கு சிஎம் போறாங்க, 2000 பேர் போலீஸ் வரீங்களா? 2000 பேர் சும்மா வெட்டியா வந்து நிக்கிறீங்களா? நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல? உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல? சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே, சொல்லுங்க. கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது. ஒருத்தன் வளர்றானா, மக்களுக்காக வளர்றானா, நீங்க என்ன பண்ணணும்? பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும். ஒரு 6 மாசம் டைம் இருக்குல்ல, நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க, மக்களை கவர் பண்ணுங்க, அப்படி ஓட்டு வாங்குங்க. ஒருத்தனை அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் சார். அதாவது நான் ஒரு கொலை பண்றேன், என்கிட்ட விசாரணை வந்தா நான் கரெக்டா பாப்பனா சார்? 1 man கமிஷன் எதுக்கு சார்? சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி. நாம எல்லா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். விஜய் மேல குற்றம் சாட்டுறோம், விஜய் தான் அக்யூஸ் நம்பர் 1. அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க. ஒரு கூட்டத்தை கூட்டுவது, கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம். அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது. அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது. உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. அவங்க கோர்ட்ல போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும், வேற இடத்துல வாங்கட்டும், வேற இடத்த கொடுங்க. அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனேன், நான் வந்தேன், அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கு உரிமை இருக்கு. 1000 பேர் வரலாம், 10,000 பேர் வரலாம், 10 லட்சம் பேர் வரலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு. அரசு இங்கே பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும். விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும், வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும். அந்த வேலையை அரசு செய்யல. விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்ல, வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல. அரசை பொறுத்தவரை 2 இடத்திலும் தோத்திருக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக, பாரபட்சமாக எதிர்க்கட்சிக்கு நடந்துக்கிறாங்க. ஒருதலை பட்சமாக, பாரபட்சமாக சாமானிய மனிதர்கள் நடந்திருக்கிறாங்க. அதனால் அரசு வெட்கி தலை குனியணும். மாவட்ட ஆட்சியர் மீதும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கணும். சும்மா நீங்க சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர்ல பக்கறாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க? இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஸ்பாட்டுக்கு போவாங்க. எஸ்பி 10,000 பேர் 20,000 பேர் வர்றாங்கன்னா ஸ்பாட்ல எஸ்பி டிஐஜி இருக்கணும் இல்லைங்கன்னா அவங்க வந்து நிக்கணும் இல்ல, அவங்க இருக்கணும் இல்ல. ஓ எதிர்கட்சி கூட்டம், நம்ம ஸ்பாட்டுக்கு போனா நம்மளை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. எதிர்கட்சி ஆளுங்கட்சி இல்லைன்னா மக்கள் கூடுற எண்ணிக்கை தானே முக்கியம். அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு அவர் பெரும் வருத்தத்தில் இருப்பாரு. அதனால் எல்லோரும் சேர்ந்து அவரை யாரும் கார்னர் பண்ண வேண்டாம். இதிலிருந்து மீண்டு வரணும். தலைவன் இதை தாண்டி தான் வரணும். எல்லா மக்களுக்கும் ஆறுதலாக விஜய் நிற்கணும். நிற்க ஆரம்பித்திருக்கின்றார்கள், நிற்பார்கள், நம்பிக்கை இருக்கு.